பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இன்னும் பல காரியத்தை பேசலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பேச போகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலையா மிக அழகான ஒரு வசனம். உங்கள் முடிஞ்சால் உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 21:18 வாசிங்க பார்க்கலாம். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக ஆ, துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். ஆமா. ஏன் தெரியுமா? நீதிமான் தன் நாவை காத்து கொள்ளணுங்க. மரணமும் ஜீவனும் 18:21 அப்படியே மாற்றி வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஏன்னா அந்த நாக்கு இருக்கே ரொம்ப அழகா வச்சிருக்கார் ஆண்டவர். கிராமங்களில் கூட பேசுவாங்க, கொஞ்சம் கூட ஈரமெல்லாம் பேசுறியம்பாங்க.
நாக்கு ஆண்டவர் எப்படி வச்சுருக்கா தெரியுமா? 4 பக்கம் வேலி, அதுவும் கல்வேலி போட்டு அதுக்குள்ளே ஈரத்தோட பதமாக வச்சுருக்கார். அதனால தான் நான் வறண்டு போகுதுங்கிறோம்ல. எனக்கு அன்பானவர்களே, நாக்கு இருக்க மனுஷனுக்கு கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம். ஏன்னா இந்த நாக்கு தான் துதிக்கவும் செய்யுது, பிறரை சபிக்கவும் செய்யுது. பிறரை ஆசீர்வதிக்கிற அதே நாவு தான் மற்றவனை தூற்றுகிறது. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகையார் சொன்னார், எதை காக்காட்டாலும் பரவாயில்ல, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஏன்னா பேசுறதுல கூட ரொம்ப நிதானம் வேணும். நீதிமொழிகள் 11:1 வாசிக்கிறோம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை கிளப்பும். ஏன்னா மெதுவான பிரதியுத்தரம்னா என்னது? பேசுறதுலே சிலர் சத்தமாக தான் பேசுவான், அதிலே கோபம் வரும். பார்த்துருக்கீங்களா? கூப்பிட்டா என்ன அப்படின்னா பரவாயில்ல, என்ன அப்படின்னா அதுக்கு துணியிலே வித்தியாசம் இருக்குது. மெதுவான பிரதியுத்தரம். எத்தனை வீட்டில் மனைவிக்குள்ள மெதுவான பிரதியுத்தரம் இருக்குது? எத்தனை வீட்டில் புருஷ மனைவிக்குள்ள மெதுவான பிரதியுத்தரம் இருக்குது? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கூப்பிட்டோன்னே என்னம்மா, ஏன்னா ஒரு சாட்சியை கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒரு 2 நபர் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு புருஷங்காரன் 5 மணி நேரம் ஃப்ளைட்டில் போகிறது, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுவார், டார்லிங் அப்படிம்பார், அவர் ஹனி அப்படிம்பாங்க, ஐ லவ் யூ ஃபோனை வச்சுருவார். திருப்பி கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஆனவன் டார்லிங் பாரு, அவன் ஹனிம்பாங்க, ஐ லவ் யூ ஃபோனை வச்சுருவார். கூட போனவர் கேட்டார், எதுக்கே அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டு பார்த்துக்கிற? அவர் சொன்னார், நான் வாழறது அமெரிக்க ஐக்கிய தேசம், உனக்கு தெரியாது, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஞாபகம் அவன் வேறவனோட நிற்பான்னார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய நாக்கு எதையும் பேசிடுது. மனைவியை குறித்து டக்குனு குற்றம் சொல்லிடுறதும் இந்த நாக்கு தான். அதே மனைவியை பார்த்து ஒன்றை போல உண்டா புகழ்கிறதும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் எதனால தான்? நாக்குனால தான். வேறு எந்த வழியிலையும் ஒரு மனுஷன் பேச முடியாது. எனக்கு அன்பானவளோ, நாவின் பிரதியுத்தரமோ கர்த்தரால் வரும்னு சொன்னார். எனக்கு அன்பானவளே, நாக்கு எல்லா காவலோட இந்த நாக்குக்கு ரொம்ப காவல் வைக்கணும். இது உள்ள பாதுகாப்பாக இருக்குது. சிலருக்கு அது மிதமிஞ்சி வந்துடுது. அதனால தான் சொன்னால் அவளுக்கு நாக்கு 4 முழங்கிறாங்க. யாருக்காவது நாக்கு 4 முழம் இருந்தால் என்ன ஆகும்? இருக்க முடியுமா? ஒரு சின்ன சதை பிண்டம். இந்த நாக்கைத்தான் ரொம்ப 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 காக்கணும். ஏன்னா நாக்கு ஒரு மனிதனை புரிந்து கொள்வதற்கு, ஒருவர் இன்னொரு கருத்தை சொல்றதுக்கு, ஆண்டவருடைய இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்றது கூட நாக்கு மிக மிக அவசியம். அந்த நாக்கு இல்லைன்னா ஒருத்தர் பேசவே முடியாது. ஏன்னா அதனால தான் இந்த நாக்கில் சாபமும் இருக்குது, ஆசீர்வாதமும் அதில் தான் இருக்குது, மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. இன்னைக்கு ஒருத்தனை பார்த்து நாசமாக போவேன்னு சொல்கிறது இந்த நாக்கு தான், நல்லாருன்னு சொல்கிறதும் இந்த நாக்கு தான். நாக்கை என்ன செய்யணும்? காக்கணும். அதனால தான் நாக்கை பார்த்து அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள் குதிரைகள். ஏன்னா அதுக்கு முன்னாடியே முதல்ல என்ன சொல்றாரு? என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறக்கூடாது. ஏன்னா ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் இல்லையா சொல்லணும்ல. நம்ம அந்த காலகட்டத்தில் பாடுறோம்ல, கர்த்தாவே உம்மது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன்
கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாக்கில் சொன்ன சொல் மாற்றக்கூடாது. ஏரோது ராஜா ஒரு கேள்வி கேட்டார். ஏரோதியாளுடைய மகன் நடனம் ஆடினான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஏரோதனுடைய ஜென்ம நாள் வந்தது. அப்படி வந்தபோது ஏரோதியாள் தன் மகளை என்ன செய்தா? நடனம் ஆட விட்டா. அது வாசிங்க. அப்படி ஜென்ம நாள்னா பிறந்த நாள், அந்த நாளில் நடனம் ஆட விட்டா. ஒன்றிலிருந்து வாசிங்க. அக்காலத்திலே கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புடைய மனைவியை ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி சொன்னானே, உன் தம்பி ஒய்ஃபை வைக்கிறது நல்லதில்ல, அது நியாயம் இல்லை, பிறனுக்குரிய ஒன்றை என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இதை சொன்னதுக்கு தான் யோவானை பிடிச்சி என்ன பண்ணாங்க, சிறையில் வச்சிருந்தான். அவன் சிறையில் இருந்தான். அப்படி இருந்தபோது ஜென்ம நாள் வந்துச்சு ஏரோதுக்கு. அப்படி இருக்க ஏரோதின் ஜன்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் ஆடினாள். உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நடனமாடி நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். தாவீது நடனமாடி ஸ்தோத்திரம், இவன் நடனமாடினா உடனே ராஜாவுக்கு சந்தோஷம். ஏதாவது பரிசு கொடுக்கணும். அந்த நாட்களில் புலவர்கள் பாடி பரிசு பெற்றவர்கள் உண்டு, அந்த மாதிரி நடன கலைஞர்களும் பாடி பெற்ற உண்டு. இவன் போய் நடனமானவன் அவருக்கு மகிழ்ச்சினால் என்ன கேட்டாலும் தாரேன்ட்டார். இவளுக்கு உடனே என்னத்தை கேட்கன்னு தெரியல. அம்மாவை கூட்டிகிட்டு போய் கேட்டா. அம்மா சொன்னா, நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறவன் யார்? இந்த யோவான் தானே. ஆகையினால நீ என்னத்தை கேட்கணும் தெரியுமா? அவருடைய தலையை கேளுன்னா ஒரு தாளத்தில். அதை போய் கேட்டால் கடைசியில் ராஜா ஆணையிட்டதுனால யோவான் ஸ்நானகனின் தலையை ஒரு தாம்பூலத்தில் வைத்து கொடுத்தான். ஏன்னா நாக்குங்கிறது சொல் தவறக்கூடாது. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். சில நேரங்களில் நம்முடைய மன்னர்கள் கூட அப்படி இருந்திருக்காங்க. சிலப்பதிகாரம் என்கிற இளங்கோவடிகள் எழுதிய பெரிய காவியம். இந்த காவியத்திலே கண்ணகியினுடைய சிலம்பு காணவில்லை. ஆகையினால அந்த கோவலன் கையில் இருக்கிறத அந்த பாண்டிமாதேவியினுடைய சிலம்புன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கோவலன் கொண்டு வரப்பட்டான். அப்படி வரும்போது அந்த கண்ணகியின் சிலம்பை அங்கே நீதி விளங்குவதற்கு அவள் கேட்குறா, உன் சிலம்பில் என்ன இருக்கும், எங்கள் சிலம்பில் என்ன இருக்கும்? அவன் முத்துப்பரல் மாணிக்க பரல்னா. உடைச்ச போது நீதி தவறியதுனால சிங்காசனத்திலிருந்து உயிர் விட்ட பாண்டியன் நெடுஞ்செழியனை நாம் கண்டிருக்கிற அரசர்கள் வாக்கு தவற மாட்டாங்க. ஹரிச்சந்திரன் கொடுத்த வாக்கினால்தான் நாடு இழந்தான், நகரத்தை இழந்தான், உறவை இழந்தான் என்று நாம் சரித்திரத்தில் படித்திருக்கிறோம்.
எனக்கு அன்பான சொல் தவறது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நாக்கில் தான் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதனால தான் இங்கே சொல்றாரு, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கடிவாளம் இல்லைன்னா குதிரை கண்டபடி போயிடும். அதனால தான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, குதிரை எறிஞ்சுதான் கடவுள் என்ன செய்யல, கொம்பை கொடுக்கல, கொடுத்தா கண்டவனி முட்டி தள்ளிடும். அந்த குதிரைக்கு கட்டு போடணும், கண் கட்டு, சைடில் பார்க்காம, அப்போ தான் அது நேரம் ஓடும். யுத்தத்தில் போய் அப்படி முன்னாடி நிற்கும். சிங்கம் எப்படி கலங்காத யுத்தத்துக்கு பின்னிட்டு பாராதோ அது மாதிரி குதிரை யுத்தத்துக்கு போகும். ஆனால் அந்த குதிரை அப்படியே தைரியமாக போகும், சைடு பார்வை இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறான், கடிவாளத்தினாலே தன் முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை சொல்றார், கப்பல்களை பாருங்கள், பெரிய பெரிய கப்பல்கள். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ விதமான கப்பல்கள்லாம் வந்துருச்சு. அதை விட நம்ம நாட்டுக்குள்ளே இப்போ விமானமே நிறைய வரப்போகுது. இப்போ 96 இடத்துல எப்படியாவது எல்லா போக்குவரத்துக்கு விமானங்களை வைக்கணும்லாம் திட்டம் போட்டு வராங்க. எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த காலத்தில் கப்பல் தான். கப்பல்களை பாருங்கள், அது என்ன செய்யணும், மகா பெரியவைகளாய் இருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படுகிறது. அந்த கப்பலை திருப்பறதுக்கு பெரிய ஸ்டேரிங் இல்லை. இன்னைக்கு எவ்வளோ பெரிய காருக்கு நம்ம கேட்டுக்கிற கார் வாங்கும்போது பவர் ஸ்டேரிங்கா நார்மல் ஸ்டேரிங்கா? பவர் ஸ்டேரிங்னா நல்லா இருக்கும். ஆனால் பெரிய கப்பலை திருப்புறதுக்கு எது, சுக்கான். அதை மாதிரி இந்த சரீரத்தை திசை மாதிரி போக வைக்கிறதுக்கு எது போதும், சின்ன நாக்கு போதும். நம்ம பாடுறோம் இல்லையா, சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தா என்னென்னமோ அற்புதங்கள் நடக்கும். கொண்டே ஒன்னு கொண்டோ எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா ஒன்னு கொண்டு எல்லாம் நடக்கும். உம்மன் வல்லமைகள் ஒழிந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உம்மன் வல்லமைகள் ஒழிந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவமெல்லாம் பறந்தோடுது, பாவங்கள் பறந்தோடுது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சின்ன நாக்கு படுத்துகிற பாடு, கல்யாணம் பண்ணும்போது என்னென்னமோ வாக்கு கொடுத்துது, அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்குது. என்ன கேட்டாச்சு, நான் தான் அப்புறம் கேட்டாச்சு, ஆமாம் எப்பவும் கேட்டேன். இந்த நாக்கை கட்டுப்படுத்தின பெரிய கப்பல், அதை மாலுமி எங்கிட்டு போகணும்னு நினைக்கிறானோ அதுக்கு திசையை திருப்புறதுக்கு என்னது, நம்ம இங்கே 4 பக்கம் திருப்பலாம். அங்கே கடலில் பார்த்தா 2 திசை தான், வடக்கு தெற்கு தான் காட்டும். அதை வச்சு தான் கிழக்கு மேற்கு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இந்த கப்பலை முழுவதும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிறிய சுக்கான். அது எதுக்கு சொல்றாருன்னா 4ஆம் வசனத்துல திரும்ப வாசிங்க, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராய் மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவற்றை பேசும். அடேங்க அப்பா,
இந்த சின்ன நாக்கு தான் பெருமை. நான் யாரும் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இந்த ஜீவன் போச்சுன்னா என்ன இருக்கு? எல்லாம் போச்சு. ஆமாம், ஒரே நிமிஷம். எப்படி கரண்ட்டு போன உடனே படக்குன்னு பல்பு அமைஞ்சு வருதோ அதை மாதிரி ஒரு நிமிஷத்தில் ஒன்றும் இருக்காது. கடைசியில் என்ன தான்? பணம் தான், கட்டை தான், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அடித்தாலும் பிடிச்சாலும் எத்தனையோ ஐயாப்பா நடந்தாலும் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் பெருமையானவற்றை பேசும். சிறிய அவயமான பெருமையானவற்றை பேசும். அது மட்டும் இல்ல, பாருங்கள், சிறிய நெருப்பு, நீங்க அதை படிச்சு பாருங்க. இந்த அதிகாரம் முழுக்க சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அடேங்க அப்பா, அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனித சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் எல்லாத்தையும் அடக்க தெரிஞ்சுக்கிட்டான். மாடு அப்படிங்கிறான், ஆடு அப்படிங்கிறான். ஆனா நாக்கு அடக்க தெரிஞ்சிருக்கா? எனக்கு கண்பான. அதனாலதான் வள்ளுவர் நாவடக்கம்னே ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கார். நாவை அடக்கினாத்தான் ஆசீர்வாதம். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 109:17 வாசிக்கிறோம், சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் போய்விடும். நாம் எதை விரும்புகிறோம்? இந்த நாக்கு சிறிய அவயவம் தான், இத்தனோடு தான், பெருமையானவற்றை பேசும். அது காட்ட ஒரு தீக்குச்சி எப்படி கொளுத்துதோ அதே போல் நாவு ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திடுமா. நாவை அடக்க நாம் கற்றுக்கொள்ளணும். இந்த நாக்கு தாங்க எப்படி ஒரே ஊற்றுலேருந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி எப்படி வருமா? வராது. அதுபோல் துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வருகிறது. துதிக்கிற நாவால் சபிக்கக்கூடாது. என கண்பானவர்களே, நம்முடைய நாவு எதற்கு பயன்படுத்துகிறோம்? சில நேரங்களில் நம்ம மற்றவங்களை பார்த்து சபிக்கும் போது நமக்கு தெரியணும், ஆண்டவருக்குள்ளேருந்து அந்நிய பாஷையில் பேசுகிறோம், அபிஷேகத்தில் பேசுகிறோம். வெளியே வந்தால் என்ன நம்முடைய நாக்கில் இருக்கிறது. அதனால தான் காத்து கொள்ள வேண்டும். நாவை காக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஒரு வரி மட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எல்லாரும் சேர்ந்து பழப்போம். நாவினால் புறங்குறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறங்குறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான தீயத்தையே நாள்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே நாள்தோறும் பேசுபவனே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தாவது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? ஒவ்வொருத்தரும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பதறி பேசிடுறாங்க. பதறி பேசுனதுனால சில நேரத்தில் வார்த்தை தப்பாக போயிடுது. நாக்குனால அவசரப்பட்டு எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள். நாவை அடக்கணும். நாவை அடக்கம் கண்டிப்பாக. இன்னைக்கு உபவாசம் சொல்லிட்டு நம்மளால் நாக்கு அடக்க முடியுதா? உபவாசம் சொல்லிட்டு நமக்கு இஷ்டமானதை பேசக்கூடாது, நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. இன்னைக்கு சொல்கிறேன், நீ எத்தனையோ காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, சரீரத்தில் பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அடக்கம் இல்லாமல் போயிடக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே,
இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இது வருவதற்கான தேவைகள், பொருளாதார தேவை சந்திக்கப்படும். எங்கள்கிட்ட 2 சபையும் பார்வையற்ற மக்கள் சபை. இந்த சபையிலேருந்து கரண்ட்டு பில்லு கட்டுறது கூட காணிக்க வராது. எப்படியா நடத்த முடியுது? தெருவில் பிரசங்கம் பண்ணி அந்த பணத்தை எடுத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி போட்டு அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் பேர் மனசில் கத்தர் பேசி அதுலேருந்து வர்ற காணிக்கை தான். நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு உதவி செய்யணும்னு நின்று இருக்கு பிரதர், எப்படி செய்கிறது? தாராளமாக ஒன்று சொல்லுவேன். இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. நீங்கள் தாராளமாக அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு விளக்கங்களை சொல்லுவேன். ஒருவேளை ஐயா வருகிற கிறிஸ்மஸ் மாதம், ஏன்னா அடுத்த மாதத்தில் கிட்டத்தட்ட நெருங்கி வருது, எல்லாரும் எல்லா கவர்களும் போடுவாங்க. நான் ஃபோன்லேயும் எஸ்எம்எஸ் அனுப்ப போகிறதில்ல, கவர்லேயும் எழுதியெல்லாம் அனுப்ப போகிறதில்ல என்னென்னதுன்னு. கர்த்தர் உங்கள் மனதில் பேசினால், ஏன்னா இது நன்மை செய்கிறது மாதம், உங்களுக்கும் கர்த்தர் ஏவினால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். நல்ல சாப்பாடு கொடுக்குறதுக்கு, வேனில் கூப்பிட்டு வரக்கு, ஒரு கட்டுமான பணிக்கு, அல்லது அந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் வருகிற பார்வையற்ற மக்களுக்கு உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, உணவு கொடுக்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்வதை குறித்து அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் சரீரங்களை ஒரு தனிப்பட்ட மனிதன் எவைகளை காத்துக்கொள்ள வேண்டும்? தன் குடும்பத்தை காக்க வேண்டும், தன் பிள்ளைகளை காக்க வேண்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை காத்து நடக்க வேண்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யார் யார் தங்கள் திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வியாதி படுக்கையில் இருப்பவர்களுக்கு விடுதலை கிடைக்கிற மாதமாய் அமையட்டும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையட்டும். திருமணமான குடும்பங்களில் ஒவ்வொருவருக்கும் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடும். பல நாட்களாய் மாத்திரை மருந்துகளை வைத்துக்கொண்டு வியாதி படுக்கையில் கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு சுகம் பெறும், சுகவாழ்வு துளிர்க்கும் மாதமாய் அமையட்டும். மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.